ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஹியூமன் ஸ்கல்லை எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் ஹியூமன் ஹார்ட் எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு பார்த்தோம். அதே போல் தான் இந்த வீடியோலையும் ஸ்கல்லை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் ஸ்கல்லு வரைய ரொம்ப கஷ்டமாக நினைப்பாங்க. அதனால் ஸ்கல் டயக்ராமை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் டயக்ராமுக்கு மார்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கல்லை பற்றி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் டயக்ராம் ஸ்கிப் பண்ணாமல் ஈஸியாக வித்தின் 1 மினிட்குள்ளே நீங்கள் வரைஞ்சிடலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. பென்சிலில் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து சர்க்கிள் போட்டுக்கிறங்க. சர்க்கிளை கொஞ்சம் நீட்டாக போடுங்க. நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு போகிறனால என்னால் சர்க்கிள் வந்து ஒழுங்காக போட முடியல. சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் அந்த சர்க்கிளை சரவுண்ட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் டயக்ராம் வரைங்க. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக தான் மார்க் பண்ணணும். ஏன்னா இதை நம்ம எரேசரை வச்சு அழிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிள் உள்ளக்க பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கோடு போடுங்க. இதுவுமே நீங்கள் லைட்டாக தான் வரையணும். ஏன்னா இதையும் நம்ம எரேசர் வச்சு அழிச்சிருவோம். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் மாதிரி கோடு போட்டுக்கிறங்க. ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிளுக்கு கீழே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கிறங்க. அது வந்து சின்னதாக இருக்கணும். இது நல்லா அழுத்தியே போட்டுக்கிறங்க. இது நம்ம அழிக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஆர்பிட் வரைய போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஆர்பிட் வரைஞ்சிருங்க. நான் கேமரா வச்சுக்கிட்டே வரைகிறதுனால என்னால் கொஞ்சம் வரைய முடியல. நெக்ஸ்ட்டு ஆர்பிட்லேருந்து கீழே 2 சைடும் 2 கோடு போட்டுக்கிறங்க. அந்த கோடை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதுவுமே லைட்டாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த கோடுக்கு மேலே வந்து இப்போ டீத் வந்து நம்ம வரைய போகிறோம். நீங்கள் டீத்து என்ன மாடலில் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாடலில் வரைஞ்சிக்கிறங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட். நீங்கள் இதே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். கீழே அதே போல் டீத்து வந்து ட்ரா பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிள் ஓரத்தில் நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி அப்படியே அந்த கோடை வந்து ஆர்பிட் கிட்ட வந்து கொண்டு வந்துடுங்க. இதை வந்து நம்ம டீத்தோட வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த டீத்தோட மேல் சைடு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் தான் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணுங்கள். அடுத்ததாக அந்த 2 டீத்துக்கும் இடையில் ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோடை வந்து அந்த ஸ்கொயரோட வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அதே போல் இந்த சைடுமே அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேண்டிபிள் தான் வரைய போகிறோம். மேண்டிபிள் பார்த்தீங்கன்னா நான் வரைகிற மாதிரி இந்த சைட்லேருந்து இப்படி கோடு இழுத்து விட்டு வரைஞ்சிக்கிறேங்க. நான் வந்து 1 ஹேண்டில் கேமரா பிடிச்சிக்கிட்டு 1 ஹேண்டில் வரைகிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக நீட்டாக வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு மேண்டிபிளும் வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இதையெல்லாம் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். எரேசரை எடுத்து அந்த ஸ்கொயரு, அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. நான் எரேஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் எரேஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சர்க்கிளில் பாதி சர்க்கிளை வந்து நான் அழிச்சிட்டேன். அதே போல் அந்த ஒரு சென்டராக ஒரு கோடு வந்துச்சுல, அதையும் நான் வந்து எரேசர் வச்சு அழிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் மாதிரி மார்க் பண்ணோம்ல 2 சைடும், அதையும் வந்து நான் எரேசர் வச்சு அழிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2 ஆர்பிட்டுக்கும் இடையில் வந்து ஒரு ஜாயின் மாதிரி மார்க் பண்ணி விட்ருங்க. அதே போல் கீழே அந்த நோஸோட வந்து இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று மார்க் பண்ணி விட்ருங்க. அடுத்ததாக அந்த மேக்ஸிலாலேருந்து ஒரு கோடு எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே ஆர்பிட்டோட ஜாயின் பண்ணிடுங்க. அதே போல் இந்த சைடும் ரைட் சைடு வந்து மேக்ஸிலாலேருந்து ஒரு கோடு எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே உள்ள ஆர்பிட்டோட ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், ஸ்கல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்கல்லோட சூச்சர்ஸ் வந்து பார்ப்போம். சும்மா சின்னது தான். இந்த சைடு ஒரு சூச்சர்ஸ் வரைஞ்சிக்கிறங்க அந்த ஆர்பிட் கிட்ட. அதே போல் ரைட் சைடும் சேம் அதே மாதிரி ஒரு சின்ன சூச்சர்ஸ் வரைஞ்சிக்கிறங்க. அடுத்ததாக மேண்டிபிளில் இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு போட்டுக்கிறங்க. இது வந்து மெண்டல் போர்டூபரன்ஸ். இப்போ நான் ஸ்கல்லோட பார்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா வந்து இன்ஃப்ரா ஆர்பிட்டல் ஃபோராமன். இது நான் சொல்ல மறந்துட்டேன். இது இங்கே ஸ்பாட்ஸ் குடிச்சதுக்கப்புறம் 2 இது மார்க் பண்ணிக்கிறங்க. சும்மா 2 டாட் மட்டும் வச்சுக்கிறங்க. இதுதான் வந்து இன்ஃப்ரா ஆர்பிட்டல் ஃபோராமன். இப்போ ஸ்கல்லு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வரைஞ்சாச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் ட்ரா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்க்காம அழகாக ஸ்கல்லு வரைஞ்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 1 ஹேண்டில் மொபைலை வச்சுக்கிட்டு 1 ஹேண்டில் வந்து நான் ட்ரா பண்ணேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து அப்படிலாம் வரைய போகிறதில்ல. ஸோ 2 ஹேண்ட்ஸையுமே யூஸ் பண்ணி நீட்டாக நீங்கள் வரைஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கல்லு வரைய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட் எப்படி வரைகிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஐடி கேட்டிருந்தீங்க. அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எதுவும் நோட்ஸு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பாய்.